எக்ஸ்க்ளூசிவ்லி மென்டல் ஹெல்த் நர்சிங். நீங்கள் நம்ம ஊரில் மென்டல் ஹெல்த் நர்சிங் முடிச்சிருந்து யூகேக்கு வர பிளான் இருந்தால் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அங்கேருந்து சிபிடி எழுதுங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சுட்டு நீங்கள் உங்களோட சேலரியை நெகோஷியேட் பண்ணுங்கள். உங்களோட ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சிக்கிட்ட நீங்கள் வந்து டிமாண்ட் பண்ணி 3 months அக்காமடேஷன் கேட்டு வாங்குங்க. அதுக்கப்புறமா ஒரு வேளை நீங்கள் வந்து நம்ம ஊரில் நிறைய இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் அதை யூட்டிலைஸ் பண்ணுறத பாருங்கள் இங்கே வந்துட்டு. ஏன்னா நீங்கள் சேல்ரி டிமாண்ட் பண்ணலைன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கவுண்ட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் அங்கே இருக்கும்போது உங்களோட சேல்ரி வந்து இன்க்ரீஸ் பண்ணுற வழி எப்படி நீங்கள் இது பண்ணோம் அப்படின்னா, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு பே பண்ணுற அளவுக்கு நீங்கள் கேட்டு வாங்குங்க. அதே போல் இப்போது நிறைய ரெக்ரூட்மெண்ட் போயிட்டுருக்கு. அது அக்காமடேஷன் சில நேரம் ஒரு 1 month தான் அக்காமடேஷன் ப்ரொவைட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அதை அக்செப்ட் பண்ணாதீங்க. 3 months அக்காமடேஷன் ப்ரொவைட் பண்ணுற ஏஜென்சியை சூஸ் பண்ணி போங்க. இது வந்து ஒரு ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சிக்கு ஒரு நல்ல விஷயம் இல்லை. பட்டு இது உங்களோட இனிஷியல் செட்டில்மெண்ட்டுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் இங்கே வந்து செட்டில் ஆகும்போது. அது இல்லாமல் சிவிடியும் ஓஸ்கியும் எப்படி இருக்கும் அப்படின்னா, பெரிய டிஃப்ரென்ஸ் எல்லாம் ஒன்றும் இருக்காது. அதே போல் நான் என்னென்ன ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்ல மாட்டேன். நீங்கள் ஆல்ரெடி இது அடல்ட் நர்சிங் இருக்கிற ஓஸ்கி இருக்கிறது எல்லா ஸ்டேஷனும் கவர் ஆகும். மேபி ஒரு 1 or 2 ஸ்டேஷன் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அது இங்கே வந்தால் நீங்கள் உங்களோட ட்ரஸ்ட்டோ இல்லை நீங்கள் எங்கே வேலை பார்க்குறீங்களோ அவங்க வந்து உங்களுக்கு ஓஸ்கி ப்ரிப்ரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்கள் ஈஸியாக இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணிவிடுவீங்க. அப்புறமா நம்ம ஊரில் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, கிளினிக்கில் ஒர்க் பண்ணல அப்படின்னெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க. இங்கே வந்துட்டு உங்களுக்கு ப்ராப்பர் ட்ரைனிங் இருக்கும். அது அவங்க உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இந்த ட்ரைனிங் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இங்கே வந்துட்டு உங்களோட ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. நீங்கள் வரணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களோட கிளினிக்கல் ஸ்கில்லை வந்து நீங்கள் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஊரில் படித்தவங்க மேக்ஸிமம் காலேஜ் வந்து கரிக்குலம் நல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த நாலேஜ் ரொம்ப போதுமானது. நீங்கள் இங்கே வரும்போது ஈஸியாக நீங்கள் எக்ஸாமை கிளியர் பண்ணிவிடுவீங்க. அது இல்லாமல் ப்ரிப்ரேஷன் தேவை இங்கே வரும்போதும். பட்டு ஒன்ஸ் நீங்கள் ஒரு ரீசனபிள் ப்ரிப்ரேஷன் நீங்கள் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக இந்த எக்ஸாம் வந்து நீங்கள் ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ணிடுங்க. அப்படியே ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ண முடியலனாலும் செகண்ட் அட்டெம்ப்டில் நிறைய சான்ஸ் இருக்குது. நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ணிவிடுவீங்க. நீங்கள் அப்புறமா இந்த மாதிரி கண்ட்ரிக்கு வரும்போது உங்களோட பேரண்ட்ஸோட ப்ரெஷர்னாலலாம் வராதிங்க, இல்லை உங்களோட பியர் குரூப் ப்ரெஷர்னாலலாம் வராதிங்க. ஏன்னா நிறைய ஒரு டெம்பரமெண்டல் குவாலிட்டி தேவைப்படுது. ஒரு நாட்டை விட்டு வந்துட்டு தனியாக இங்கே வாழ்கிறதோ இல்லை ஒரு தனி ஃபேமிலியை செட்டில் ஆகிறதோ அப்படின்றது இனிஷியல் டேஸில் ஒரு பெரிய சேலஞ்சிங்காக இருக்கும். பட் அதெல்லாம் உங்களால் பேலன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னாவே நம்ம ஊரை விட்டு வாங்க. அப்படி இல்லை நீங்கள் வந்து ரொம்ப ஹோம் சிக்னஸ் வரும், அப்புறம் இங்கே வந்துட்டு நான் திரும்பி போகணும் அப்படின்ற ஒரு ஐடியாலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் அங்கேயே செட்டில் ஆகுங்க. நான் வந்து உங்களை வந்து நீங்கள் கண்டிப்பாக வாங்க அப்படின்லாம் சொல்ல, உங்களுக்கு வந்து வர எண்ணம் இருந்தால் இது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நான் ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறமா இந்த மென்டல் ஹெல்த் நர்சிங்லேயே வந்து அடல்ட் ஹெல்த் நர்சிங் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நிறைய இந்த பேஷண்ட் கேர் ரிலேட்டடான விஷயம் அந்தளவுக்கு இருக்காது. பட் ஆனால் நீங்கள் வந்து ஒரு விஷயம் மனசில் வச்சுக்கணும். ஒன்று, சில நேரம் பேஷண்ட் வந்து அக்ரெசிவாக பிஹேவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்புறம் சில நேரம் வந்து நீங்கள் வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டட் திங்ஸ் எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதா வரும். பட் அதெல்லாம் நினச்சி நீங்கள் வந்து உங்களோட இது ஸ்பெஷாலிட்டியை ஷிஃப்ட் பண்ண வேணாம். எனக்கு தெரிஞ்சு நம்ம ஊர்லேருந்து அடல்ட் ஹெல்த் நர்சிங் முடிச்சுட்டு இங்கே வந்து ஆல்தோ எம்எஸ்சி நர்சிங் நம்ம ஊரில் பண்ணாலும் இங்கே வந்து அடல்ட் ஹெல்த் நர்சிங்காக ஒர்க் பண்ணுறாங்க. அது இல்லாமல் ஒரு சிலர் அங்கே மென்டல் ஹெல்த் நர்சிங் பண்ணிவிட்டு கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணிவிட்டு
இங்கே வந்து மென்டல் ஹெல்த் நர்சிங்லும் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம ஊரில் அங்கே கிளினிக்கல் நாலேஜ் இல்லை, கிளினிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் மென்டல் ஹெல்த் நர்சிங் முடிச்சிருந்தா, எம்எஸ்சி எஸ்பெஷலி முடிச்சிருந்தா நீங்கள் இங்கே மென்டல் ஹெல்த் நர்சிங் சிபிடியோ ஓஸ்கியோ பண்ணிவிட்டு இங்கே வர வழியை பாருங்கள். உங்களுக்கு வந்து இனிஷியல் இயர்ஸில் வந்து அடல்ட் நர்சிங்கை கம்பேர் பண்ணும்போது மென்டல் ஹெல்த் நர்சிங்க்கு இன் டேர்ம்ஸ் ஆஃப் பேமெண்ட்டும் கொஞ்சம் அதிகம், ஒர்க் லோடும் கம்மி அப்படின்னு சொல்லுவேன். ப்ளஸ் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ், உங்களோட டியூட்டி ஸ்கெடியூல் எப்படி இருக்கும் அப்படின்னாக்க மேக்ஸிமம் 9 to 5, அப்புறமா நைட் டியூட்டிஸும் இருக்கும் ஒவ்வொரு ட்ரஸ்ட்டை பொறுத்து. பட் அடல்ட் நர்சிங்கில் 12 hours ஷிஃப்ட்டு, 7:30க்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க, 8 o'clock முடிப்பாங்க. நைட் டியூட்டியும் அதே போல் 7:30க்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க, 8 o'clock மார்னிங் முடிப்பாங்க. ஸோ இது உங்களோட பர்சனல் இன்ட்ரெஸ்ட். நீங்கள் எம்எஸ்சி முடிச்சிருந்து அடல்ட் ஹெல்த் நர்சிங்காக, மென்டல் ஹெல்த் நர்சிங் நம்ம ஊரில் முடிச்சிருந்தாலும் அடல்ட் ஹெல்த் நர்சிங் சிபிடி ஓஸ்கி பண்ணலாம். இல்லை நீங்கள் வந்து உங்களோட மென்டல் ஹெல்த் நர்சிங் தான் யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் அங்கே இருக்கும்போது மென்டல் ஹெல்த் நர்சிங்கோட சிபிடியும் ஓஸ்கி இங்கே வந்து நீங்கள் பண்ணுவீங்க. அது மென்டல் ஹெல்த் நர்சிங்கை பண்ணிவிட்டு நீங்கள் செட்டில் ஆகலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், அண்ட் if you have any doubt, please ask me. I'm happy to share with you guys. Thank you so much. And where down we go.